ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 25வது தலைப்பு. கண்ணன் துப்பறிந்தார். தொடர்ச்சி. ரொம்ப தூரம் போன பிற்பாடு திடீரென்று குகை மத்தியில் நல்ல வெளிச்சமாக ஒரு இடம், விஸ்தாரமான ஹால் மாதிரி இருப்பதை பார்த்தார். வெளிச்சத்துக்கு காரணம் உங்களுக்கே புரிகிறதோ இல்லையோ? செமந்தகமணிதான். அந்த விஸ்தாரமான அங்கனம் நல்ல வாசயோக்கியமான ஒரு கிரகம் மாதிரி எல்லா வசதியும் கொண்டதாக இருந்தது. நடுவில் ஒரு தொட்டில் போட்டிருந்தது. தொட்டிலில் ஒரு குழந்தை படுத்து கொண்டிருந்தது. தொட்டிலுக்கு மேலேதான் அந்த கரடி குழந்தைக்கு விளையாட்டு சாமானாக திவ்ய ரத்னமான செமந்தகத்தை கட்டி தொங்கவிட்டிருந்தது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முந்தியே ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் பகவானுக்கு தெரிந்தது. மதுரமான பாட்டு சப்தமும் மெதுவாக அவர் காதில் கேட்டது. இப்போது கிட்டே போனதில் நன்றாகவே பாட்டு கேட்டது. சௌந்தரியவதியான ஒரு கன்னிகை தொட்டிலை ஆட்டிக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள். இராமாயண பாகவதாதிகளில் சொல்லியிருக்கும் ருக்ஷ, அதாவது கரடி, வானரங்கள் மனுஷ்யாள் மாதிரியே பேசி பாடிய உயிரினங்களாக தெரிகின்றன. அதுகளில் சில பேரை, முக்கியமாக ஸ்திரீகளை, ரொம்பவும் அழகாக இருந்ததாக வர்ணித்திருப்பதிலிருந்து பார்வைக்கு கூட மனுஷ்ய இனம் மாதிரியும் அவற்றில் சில இருந்திருப்பதாக தெரிகிறது. பூர்ண மனுஷ்ய ஜாதியும் அதற்கு இவால்வாகிக் கொண்டிருந்த, பரிணமித்து கொண்டிருந்த இனங்களும் சேர்ந்து இருந்த காலமாயிருக்கலாம் என்ற டார்வின் கொள்கைக்காரர்கள் சொல்லக்கூடும். அவள் பாடினது ஏற்கனவே இருந்த தாலாட்டு இல்லை. அவளே இட்டுக்கட்டி பாடிக்கொண்டிருந்தாள். க்ளூ தேடி கொண்டு வந்த பகவானுக்கு ஏதோ கொஞ்சம் கோடி காட்டுவதாக மட்டுமில்லாமல் நடந்ததை முழுக்க துப்பு துலக்கி தருவதாகவே அந்த பாட்டு இருந்தது. எனக்கு பாடத் தெரியாது, ஸ்லோகமாக ஒப்பிக்கிறேன். சிம்மப்பிரசேனம் அவதீத் சிம்மோ ஜாம்பவதா ஹதஹ சுகுமாரக மாரோதி தவஹ்யேஷ செமந்தகஹ. இது பாகவதத்தில் இல்லை, விஷ்ணு புராணத்திலும் ஸ்காந்தத்திலும் தான் இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், சிங்கம் பிரசேனனை கொன்றது, அப்புறம் அந்த சிங்கமும் ஜாம்பவானால் கொல்லப்பட்டது. சுகுமாரன் என்று பெயருள்ள குழந்தையே, இனிமேலே நீ அழவேண்டாம். செமந்தகமணி, உனக்கே உனக்குத்தான், உனக்கே உனக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். பகவான் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த பகவான் மனுஷ்யன் மாதிரி, அதிலேயும் ஊர் நிந்தையெல்லாம் வாங்கி கட்டிக்கொண்ட இளிச்சவாய் மனுஷ்யன் மாதிரி உள்ளே பிரவேசித்தார். நிந்தையை போக்கிக் கொள்ளும்படியான உண்மை இப்போது அவருக்கு தெரிந்துவிட்டது. அவரை பார்த்தவுடன் அந்த சௌந்தரியவதிக்கு ஒரே சமயத்தில் பிரேமையும் பயமும் பொங்கிக் கொண்டு வந்தன. பயம் என்றால் அவரிடம் இல்லை, அவருக்காக பயம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.